ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சின்ஸ் டிராகன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீசன் 4 எபிசோட் 16 தி ஃபைனல் வார். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்கணும். ஏன்னா என்னோட வாய்ஸ் கரகரன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இத்தனை நாளாக நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்த மைக் போயிடுத்து. அதனால தான் நான் இப்போ டிஃபால்ட்டாக ரெக்கார்டிங் பண்ணுற ஹெட்செட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கரகன்னு இருந்துச்சுன்னா அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, வளவனு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்லேயே நம்ம ஜெல்ரிஸ் வழுக்க டைம் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் உள்ளே எடுத்திருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் டீமன் கிங்கி இவனோட உடம்புக்குள்ள வந்திருப்பாங்க. டீமன் ட்ரீலருந்து இன்டீரியர் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி பீஸ்ட்டுமே வெளியே வருது. அது ஏகப்பட்ட முட்டைகள் எடுது. இன்னொரு பக்கம் நம்ம மெலியதஸுமே இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இருந்தாலுமே சரி, ஒன்று நான் மட்டும் தான் இருக்கணும், மற்றவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெலியதஸ் இடத்துல அட்டாக் பண்ண போகிறான் பாருங்க. உனக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஏன்னா டீமன் கிங்கான என்னையே நீ இப்போ வச்சிருக்கிற பவர் வச்சு தோக்கடிக்கல அப்படின்னு என்ன கனவு கண்டுட்டு இருக்கிறியா? அதெல்லாம் கனவுலையுமே நடக்காத ஒரு காரியம். எப்பவுமே நான் மட்டும் தான் இந்த இடத்துல இருப்பேன். அண்ட் என்னையே நீ அழிக்கலான்னு சொல்கிறீல, உன்னை நான் கண்டிப்பாக கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க. யார் யாரை கொள்றதுன்னு பார்த்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவே பார்த்தீங்கன்னா ஒத்த சண்டை கூப்பிட்றான்னு நம்ம மெலியதாஸ் அவ்வளோ ஹைட்லேருந்து வந்து அடிச்சதுனால அந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிச்சிட்டு விழுகுது. மெலியதாஸ், நீ பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்ட பார்த்தியா? இவளை காப்பாற்றுங்கிற பேரில் இவளையே கூட வச்சு எடுத்துறீரியே. இவளை நான் ஒரு பகடகாயை வச்சு உன்னை நான் பயன்படுத்தினா என்ன பண்ணுவப்போ? பாவம், அவ்வளோதான். நீ இப்போ ஏதாவது ஒரு அசைஞ்சா கூட உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கொன்று போட்டுருவேன். இந்த காடஸ் பொண்ணை நான் என் கையாலே கொன்று போட்டுருவேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மெலியதை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இப்போ அவள் வந்தது ஒரு காடஸ் பொண்ணு அல்ல, அவள் இந்த இடத்துல ஒரு போராளியே வந்திருக்கிறா. அவளை நீ ரொம்பவே அசல்ட்டாக நினச்சி பார்க்காத அப்படின்ட்டு இருக்கும்போதே இந்த சமயத்தில் நீ என்ன யூஸ் பண்ணி மெலியதை தோக்கடிக்கலன்னு பார்த்தா அதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இங்கே எலிசபெத் அவளோட ஆர்க் அப்படிங்கிற பவர் யூஸ் பண்ணுறா. உன்னால் அந்த கேவலமான பவர் வச்சுக்கிட்டு என்னை அடிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு அடி போடுறா பாருங்க. அவன் துணி எல்லாமே பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. மெலிதஸுமே அசால்ட்டாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதான் சொன்னல அவகிட்ட வம்பளுக்காதுன்னு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு இன்னொரு பேர் இருக்குது காடஸ் கிளானில். அது என்ன தெரியுமில்ல? பிளட் ஸ்டெயினடி எலி. ஒரு தடவை ரத்தத்தை பார்த்துட்டு ஆனால் பழிய வாங்காமல் விடவே மாட்டான். அதுக்கு தான் அப்பேற்பட்ட ஒரு பேர் வந்திருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எலிசபெத்துமே அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த இண்டியூரா பீஸ்லேருந்து வெளியே வந்த ஏகப்பட்ட முட்டைகளை அடிக்கிறதுக்காக எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரிமினேட்டரை பயன்படுத்தி மெல்லில் அங்கே இருக்கிற நிறைய இதை அழிக்கிறா. பட் இருந்தாலுமே அவங்களால எதுவுமே முழுசாக செய்ய முடியல. கிங் ஒரு பக்கம் அவனுக்கு முடிஞ்சதை வச்சு சமாளிக்கிறான் பாருங்க. பட் அவனால் அந்த அளவுக்கு முடியல. இப்போ நான் சன்ஃப்ளவர் பவரை பயன்படுத்துறது தவிர எனக்கு வழியே கிடையாது அப்படின்னு கிங் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி பயன்படுத்திங்கன்னா நீ இந்த இடத்துல இருக்கிற பாதி உயிரை அழிச்சிருவே அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்று தேவை இருக்காது. இனிமேல் நாக்காலத்தில் இறக்குறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேனோட லுங்ஸாக எடுத்துட்டு போயிட்டா. அது இருப்போது நம்ம பேன் கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம கோத்திர கேட்டுட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி அவன் வச்சிருக்கிற ஒரு ஸ்டஃபோட பேர் ஹோலி ஸ்டஃப் கோர்ச்சோஸு. ஸோ அவன் வச்சிருக்கிறது ஒரு சாதாரணமான ஸ்டஃப் கிடையாது. அதில் இருக்கிறது ஒரு ஹோலி பவர். ஸோ அதை பயன்படுத்துகிற ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கணும். அது யூஸ் பண்ணுறதுக்கு அதிக ஸ்டாமினா வேணும். இப்போ நம்ம பேண்ட் இருக்கிற நிலைமைக்கு அதை பயன்படுத்தினா அங்கே இருக்கிற எல்லாமே அசால்ட்டாக செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெல்லின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அந்த இண்டோரா பீச்லேருந்து வெளியே வந்த அந்த குட்டி குஞ்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேனை அடிக்கிறது வந்து அப்படியே மொட்டாக வெடிச்சு அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்குது. நம்ம பேனை இந்த அளவுக்கு அடிப்பான் நான் நினச்ச கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஊர் மக்களுமே பார்த்தீங்கன்னா என்ன கன்றாவியான கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் இருக்கிற சில கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா செத்து விழுந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் பேன், கண்ண முடி கணத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பீஸ்ட் அழிச்சிட்டி அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஒரே ஒரு பீஸ்ட் மட்டும் அங்கே லியோனஸ் கிங்டம் பக்கம் போயிருச்சு. அதை ஒன்று நம்ம உயிரோட விடவே கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்பேற்பட்ட ஒரு இண்டோரா பீஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல நம்ம மெர்லினுமே அட்டாக் பண்ணுறா. இன்னொரு பக்கம் டிஎன் அட்டாக் பண்ணுறா. அந்த இண்டோரா பீஸ்ட் எப்படியாவது இவங்களை அட்டாக் பண்ண விடவே கூடாது அப்படின்னு அவங்களுக்கு முடிஞ்ச எல்லா ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் பவரையுமே பார்த்தீங்கன்னா இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பீஸ்ட்டுக்கு முன்னாடி எல்லாமே நடக்குமா? அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஸோ அந்த ஒரே ஒரு பீஸ்ட் லியோனஸ் கிங்டமுக்கு போயிடுச்சுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பீஸ்ட்டு இப்போ இங்கே இறங்கி வந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன கண்ட்ரவியான கிரியேச்சர் அது, ரொம்பவே ஆபத்து இருக்க மாட்டேங்குது. சரி, நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசர் அப்புறம் அவனோட சில ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சார் நிஜமாலுமே சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது, நாங்கள் ஹோலி நைட்ஸ் இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேருமே ட்ரினிட்டி அட்டாக்கை பயன்படுத்தி ஷீல்டு, விண்டு அப்புறம் தண்டர் இதை 3யுமே பயன்படுத்தி அதை அடிக்கிறாங்க பாருங்க. அது அப்படியே இருந்த இடத்துலையே அப்படியே சாம்பலாகுது. ஆனால் அந்த பொட்டி திறந்து பார்த்தா தான் தெரியுது அது சாம்பலாகல. அது திரும்பி இவங்களை போட்டு அடிக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ குட்டி கிரியேச்சர் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம்? நம்ம வேணா போய் 7 டெட்லி சின்ஸை கூப்பிடலாமா அப்படின்னு கில் பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஹாஸ்டர் சொல்கிற பாருங்க. அதுக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்களையே நம்ம நம்பி இருக்கக்கூடாது, நம்மளாவது நம்மளை காப்பாற்றிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட மிருகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கில் தண்டர் நெஞ்சில் நாக்கு நீட்டி அடிக்க வரும்போது அந்த இடத்துல நம்ம எஸ்கனார் வந்து காப்பாற்றிட்டான். என்னை மனுஷனுங்க, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலுமே உங்களை காப்பாற்றிட்டல, உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கிறான். ஆனாலுமே எஸ்கனாரோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடி விழுந்துருச்சு. எஸ்கனார், நீ இப்படி அடிபட்டுருச்சு, நீ இந்த மாதிரி நிலைமையில சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் உங்களை விட ரொம்பவே மூத்தவங்கிற முறையில் என்னை சின்ன பசங்களை காப்பாற்றுறதான் என்னோட குறிக்கோள். நான் உங்களை காப்பாற்றுறதான் என்னோட மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்க போகுது அப்படின்னு எஸ்கனார் தான் உயிரே போனாலுமே சரி அப்படின்னு இவங்க 3 பேர்த்த காப்பாற்ற வந்துட்டான். இப்போ பாரு டிவைன்ஸோட எஸ்கனார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெத்து சோட எடுத்துக்கிட்டு அவன் அடிக்க போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆனால் அப்பேற்பட்ட பீஸ்ட்டுக்கு
முன்னாடி இவனால் என்ன பண்ண முடியும்? அது நாக்கு எடுத்துட்டு ஒரு சொல்லிட்டு பாருங்க. எஸ்கனார் அடி வாங்கி படுக்கிறான். இவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக கில் தண்டருமே அவனோட ஸ்வாட் எடுத்து அடிக்கும்போது கில் தண்டருக்கு நாக்கிலே ஒரு அடி. அவன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கீழே படுத்துட்டான். இதுக்கு மேலே நான் மற்றவங்களை உன்னை காயப்படுத்த விடவே மாட்டேன். அது என்ன ஆனாலுமே சரி, நான் உன்னை அடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் அடி வாங்கியுமே பார்த்தீங்கன்னா திரும்ப எந்திரிச்சிக்கிட்டே இருக்கிறான். எஸ்கனார் எதுக்காக இந்த அளவு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிற? ஃபர்ஸ்ட் நீ இப்படி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுத்து நிறுத்தும் போது, நீங்கள் எப்பயாவது மெலிதாஸ் கிட்ட கேப்டன் கிட்ட அடி வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இப்போ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது, எனக்கு கேப்டன் கிட்ட நீங்கள் ஒரு அடி வாங்கி பாருங்க. அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் இப்பேற்பட்ட அடியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தோணும். அண்ட் அதுக்காக தான் நான் அப்பேற்பட்ட ஒரு அடியை வந்து வாங்கினதுக்கப்புறம் நான் இங்கே எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் உங்களை காப்பாற்றணும், அது என்னோட முக்கியமான வேலை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனார் செத்துருவோம் அப்படின்ட்டு இருக்கும்போதே அந்த பெரிய பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனார் அடிக்க போய்கிட்டு இருக்குது. எஸ்கனாருமே பார்த்தீங்கன்னா போய் அடிக்க போயிட்டு இருக்கிறான். ஆனால் ஏகப்பட்ட அடி பார்த்தீங்கன்னா எஸ்கனார் வாங்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? ரொம்பவே வீக்கானவன், இந்த மாதிரி சமயத்தில் கோழையை செத்து போயிட்டான் பாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு எஸ்கனார் அவனோட 7 டெட்லி சின்ஸை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே என் கூட எப்பவுமே கைண்டாக இருக்கிறவங்க. நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நான் எப்பவும் போல் வீக்காக இருந்தாலும் சரி, மார்னிங் டைம்லையும் சரி, நைட் டைம்லையும் சரி, அவங்க எல்லாருமே என்னை ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களாம் ரொம்பவே கைண்டானவங்க. அவங்கள மாதிரி ஒருத்தங்களை நான் திரும்ப பார்ப்பேன்னு எனக்கு கூட சந்தேகமாக இருக்குது. அதனால் உங்களை பார்த்ததில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாவறதுக்காக தயாராகிட்டான் பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கைண்டு. இவங்களுக்காக நான் என் உயிரை விடுறதில்ல ஒரு பெரிய விஷயமா கூட நினைக்கவே இல்லை. இவங்களுக்காக என் உயிர் தானே. மற்றவங்களை இவங்க காப்பாற்ற உயிர் தரும்போது இவங்களை காப்பாற்றுறதுக்கு நான் உயிர் தர மாட்டேனா? ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடியாத நிலமையில் அவன் இந்த இடத்துல அப்படியே தொங்கி போய் நின்றுட்டுருக்கிறான். அவ்வளோத நேரத்தில் சாக போகிறேன், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பீஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் வந்து அடிக்குது. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து அந்த பீஸ்ட் அப்படியே பொசுக்கி விட்டுருச்சு. என்னாச்சுன்னு பார்த்தா நீ ஹீல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கை பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனார் வந்து ஹீல் பண்ணிட்டு போகுது. ஸோ ஹீல் பண்ணதுக்கப்புறம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் கண்ணை திறந்து பார்க்குறான் பாருங்க. நம்ம மேல் தான். லார்ட் மேல், நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது உன் ப்ரேயர் என்கிட்ட கிடச்சிது எஸ்கனார், அதனால தான் நான் இங்கே திரும்ப வந்தேன் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நல்லதாக போச்சு, எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எஸ்கனார், உனக்கு நீ பேசுறது புரியுதா இல்லையா? எஸ்கனார், நீ என்ன சொல்கிறன்னு உனக்கே தெளிவாக புரியுதா இல்லையா? ஏன்னா இப்போ நீ எதிர்த்து சண்டை போடுற சொல்கிறது டீமன் கிங் கிட்ட. என்னால் கண்டிப்பாக அவர் கூட சண்டை போட முடியாது, என்னோட சக்தி அவனோட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு மேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் உங்களை அந்த டீமன் கிங் கூட சண்டை போட யார் சொன்னது? எனக்கு உங்களோட சன்ஷைன் சக்தியை ஒரே ஒரு தடவை எனக்காக தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் கேட்டுட்ருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி பாடி கண்டிஷனில் நீ அந்த சன்ஷைன் கிரேஸை எடுக்கும்போது உன் பாடி கண்டிப்பாக அந்த லிமிட்டை தாண்டி போயிடும், நீ செத்து போயிட, உன்னால் எடுக்கவே முடியாது எஸ்கனார் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே எனக்காக ஒரு தடவை அந்த சன்ஷைன் பவர் கொடுங்க, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினதுக்கப்புறம் நான் அந்த பவர் மறுபடியுமே உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பவரை நீ எடுக்கும்போது உன்னால் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா அதை பண்ண முடியாமல் கூட போயிடலாம், உன்னோட உயிரே அதுக்கு தியாகமாகும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே சொல்லும்போது என்னாலுமே சரிங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாற்ற உயிரை தராங்க, அவங்களை காப்பாற்றுறதுக்கு நான் உயிரை தர மாட்டேனா, அதனால் எனக்கு அந்த சக்தி கொடுங்க அப்படின்னு நம்ம எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கிறான். எஸ்கனார், அப்படி பண்ணினா நீ உன்னையே தியாகம் பண்ணுற மாதிரி ஆயிருண்டா, நீ நிஜமாலுமே அதை பண்ணத்தான் போறே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஹோலிக் நைட்டுமே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இன்னும் மதியம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுக்குறாங்க பாருங்க. எஸ்கனாருக்கு அவனோட கிரேஸ் திரும்ப கிடச்சிருச்சு, சன்ஷைன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் லேக் சாசிபுரியில் கட்டிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஜெல்ரிஸ் அப்புறம் மெலியாஸ் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜெல்ரிஸ், நீ ஆரம்பத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், பட் அதை நான் தான் உங்கள்கிட்ட சரியாக கேட்கவே இல்லை. நான் எப்போ பார்த்தாலுமே அப்பாவோட ஆர்டர்ஸை கேட்கறது மட்டும் தான் குறியாக இருந்தேன். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நீ சொல்கிறத நான் கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன், பட் நீ அன்னையிலேருந்து என் கூட பேசுகிறதே இல்லை, அவ்வளோக்கு சரியாக பேசுகிறதே இல்லை. அதனால் நீ பேசுகிறது இப்போ நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன்டா தம்பி, நீ மரியாதையே வெளியே வா, இவனை உன்னை சாப்பிட விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு மெலியாஸ் அடிக்க வரா பாருங்க. அவன் ஈஸியாக தடுத்துட்டான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நிஜமாலுமே என்னை தடுத்துட முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறியா? உன் தம்பி எனக்குள்ளே எப்பவுமே காணாமல் போயிடுவான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயுமே சேர்ந்து அவனோட காணாமல் போட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட பார்க்காம போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் ஜெல்ரிஸ், நீ எப்போயாவது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு தெரியும், அதனால் எனக்காக ஆன்சர் பண்ணு, என்னோட குரல் உனக்கு கேட்கணும் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெல்ரிஸ் பார்த்தீங்கன்னா கண்ணு முழிக்கிறான். என்னாச்சு? நான் ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கிறேன்னா? இல்லை, இது கனவு மாதிரி தெரியல, எல்லாமே எனக்கு ரொம்ப நாள் நடந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா எங்கள் அண்ணங்கிட்ட நான் எப்போவுமே பேசணும்னு ஆசையோடு இருந்தேன். ஏன்னா அந்த ஸ்குவாடை எப்படி சுற்றுறது, இந்த மேஜிக் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. என்னோட டே டு லைஃப்பில் என்ன நடக்குது, அது அப்படியாச்சு, இது இப்படியாச்சு அப்படின்னு பேசுறதுக்காக தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த நாளுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட அவ்வளவுக்கு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
நிஜமாலுமா இதெல்லாம் கேட்கறக்கு எவ்வளோ போரிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெல்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கும்போது ஜெல்ட்ரிஸுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. என்னது போரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சாலிஸ்புரி லேக்கில் அந்த இடத்துல ஹெல்கேட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீமன் கிங் பயன்படுத்துகிற பாருங்க. ஆனால் மெலிதாஸ் எலிசபெத் 2 பேரும் சேர்ந்து என்சாண்டர் 1000 டிவன் ஸ்லேயர் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி டபுள் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெல்ட்ரிஸுக்குமே என்னது உனக்கு இதெல்லாம் போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். அண்ட் அந்த டீமன் கிங்குமே பார்த்தீங்கன்னா செம ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். ஏன்னா எனக்கு தேவைப்படுறது எல்லாமே நீ தான் ஜெல்ட்ரிஸ். நீ இந்த இடத்துல நிம்மதியாக தூங்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது. நீ இந்த இடத்துல நிம்மதியாக தூங்கினா நானும் நிம்மதி ஆத்மா சாந்தி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் அந்த இடத்துலேயே கண்ணுக்கு தெரியாமல் மறைய வச்சுக்கிட்டு இருக்குது. ஜெல்ட்ரிஸ் இப்போதைக்கு நீ எல்லாத்தையுமே மறந்து என்னோட இதயத்திலே எப்போவுமே தூங்கி ஆகணும், அதனால் அப்படியே கண்ணமணி மறந்துடு ஜெல்ட்ரிஸ், எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெல்டா அப்படியே பேசியே மயக்கிக்கிட்டு இருக்கிறா. ஆமல்ல எல்லாமே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுறான். அண்ட் அதே சமயத்தில் ஒரு பெரிய இடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீமன் கிங் மேலே விழுக்குது. அதே சமயத்தில் டீமன் கிங்கு அப்படியே ஒரு சுனாமிக்குள்ளே சீக்கிரம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஜெல்ட்ரிஸ் எப்படியாவது கண்ணை முடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெலியாஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும்போது அண்ட் அதில் டீமன் கிங் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உருவத்தில் வெளியே வந்துட்டு இருக்கிறாப்புல. என்னாச்சு, உன் தம்பி ஏற்கனவே மறைஞ்சு போயிட்டான், இப்போ இதுதான் உண்மையான டீமன் ஃபார்மு. நிஜமாலுமே என்னோட உண்மையான ஃபார்மு இப்போ ஏற்பட்ட ஒரு யங் பாடிக்குள்ளே வருது, எனக்கு இது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. இப்போ எவன் வந்தாலுமே அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் ஒரு முடிவோடு இருக்கும்போது மரியாதையை என் தம்பி என்கிட்ட திரும்பி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, உன் தம்பி ஏற்கனவே எனக்குள்ளே காணாமல் போயிட்டான், அவனை இனிமேல் நீ திரும்பி எடுக்கவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற என் தம்பியை நானே வெளியே கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிதாசமே சேர்ந்து அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கிறான். என்னாச்சு, நீயே தனியாக அட்டாக் பண்ண போறியா? இந்த டீமன் கிங்கோட உண்மையான ஃபார்மையை எதிர்த்து நீ அட்டாக் பண்ண போறியா? ஏன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 7 deadly sins எல்லாம் கூப்பிட வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸை போட்டு இங்கே டீமன் கிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. வாயை மூடிக்கிட்டு நீ சொல்கிறத கேட்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை, இதில் அவங்க தலையிடுறத நான் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை, அதனால் நீ வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுற பாருங்க. இங்கே டீமன் கிங்கோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடியே விழுந்துருச்சு. நீ அந்த பவர் வச்சுக்கிட்டலாம் என்னை கண்டிப்பாக அடிக்கவே முடியாது, உன் தம்பி உன்னால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாருமே தேவையில்லை, நானே உன்னை ஈஸியாக சமாளிச்சுக்கு அப்படின்னு மெலிதாஸ் ஒரு பிடிவாதமாக இருக்கிறான். மெலிதாஸ் அவன் சொல்கிற மாதிரி கரெக்டு தான், நம்ம திரும்ப போயிட்டு வந்துடலாம் வா, நம்ம டீமை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது இல்லை முடியாது, என் தம்பி நான் 3வது தடவை இழக்க மாட்டேன், மற்றவங்களையும் கூப்பிட மாட்டேன், இது எங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் அட்டாக் பண்ணுற பாருங்க. அப்பேற்பட்ட மேஜிக்கல் அட்டாக்கை அந்த டீமன் கிங் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டான். ஐயோ மெலிதாஸ், அவன் உன்னோட சக்தி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ அட்டாக் பண்ணுறது எல்லாமே அவன் அதை மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா இதுதான் த ரூலரோட சக்தியா, ரொம்பவே பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உன்னோட சக்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குதுடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய துண்டு துண்டாக இருக்கிற கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தா இண்டூராவோட தலை கை கால எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி இந்த ஏரியில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ சொல்ல தேவையில்ல மெலிதாஸ், ஏன்னா அவங்களே ஒன்று தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தா 7 deadly sins எல்லாருமே இங்கே திரும்ப வந்துட்டாங்க. என்ன கேப்டன், நாங்கள் இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்களே சமாளிக்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு பார்ட்டி இங்கே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 7 deadly sins இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. எதுக்காக நீ எல்லாருமே இங்கே வந்தீங்க? நீங்கள் இங்கே வரவே தேவையில்லையே, தயவு செஞ்சுக்கிறது கிளம்பிருங்க அப்படின்னு மெலிதா சொல்லும்போது கேப்டன் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள்? 7 deadly sinsல இருக்கிற 7வது ரூல் என்னென்னு மறந்துட்டீங்களா? நம்ம இருக்கிற எல்லாருமே ஒன்றா வேலை செய்யணும் அப்படித்தானே அப்படின்னு பேன் சொல்கிறான். அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.